பார்த்தா உங்களுக்கு போதும். தளபதிக்காக வந்திருக்கோம். தளபதி பார்க்க வந்திருக்கோம். தளபதி பார்த்தா எங்களுக்கு போதும். நம்ம விஜய் அண்ணா வந்து நல்லது செய்வார் நாங்க நம்புறோம். இதுக்கப்புறம் எலெக்ஷனே தேவையில்ல. அவ்வளவுதான். தளபதி தான். அடுத்த முதல்வர் தான் இல்லைங்க, இன்றைய முதல்வர் இருக்கு அவரு. தளபதி விஜய் அண்ணா. தளபதி 2005 பிறந்தான். 6 வயசுல இருந்து தளபதி வெறி நான் தான். 21 வயசு. 21 வயசு எனக்கு. 6 வயசுல இருந்து தளபதி வெறி 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 தளபதி வெறி. 2026 தளபதி சிஎம் தளபதி தான். 2026 கண்டிப்பா தளபதி தான். என்னைக்குமே வெயிட். அவர் தான் வருவார் சிஎம் ஆமே. எலெக்ஷன் வச்சு வேஸ்டா காசு செலவு பண்ணானா தளபதி தான். ஒரே ஆள் அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டோம். அப்புறம் என்ன சொல்றது, இவ்வளோ கோடி மக்கள் நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி ஒரு இடத்துல கூடியிருக்கோம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமான திருவிழா இதான். எங்களுக்கு தீபாவளி கிடையாது, இதான் எங்களோட தீபாவளி. ஆமாம், பார்த்தீங்கன்னா தளபதி வரல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் வந்துருச்சு. இன்னொரு வந்துட்டார் அப்படின்னா இன்னும் இந்த அளவுக்கு கூட்டம். எங்கள் தளபதி வரவே தேவையில்ல, அவர் பேர் சொன்னாலே போதும், அந்த சக்திக்கே நாங்கள் கூடிடுவோம். ஆமாம், அவர் தூரம் இருந்து கை காமிச்சாலே எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். என்னென்னலாம் அறிவிப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? எது அறிவிச்சாலுமே அது எங்களுக்கான நல்ல தீர்ப்பாக தான் இருக்கும் அவருக்கு. அதனால் வந்து எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். எல்லாமே அவர் பேசுறது, அவர் சொல்கிறது எல்லாமே நமக்கான நல்லது மட்டும்தான். அது மட்டும் தான் நடக்க போகுது. தளபதி பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பேசுங்க, 2 வார்த்தை சொல்லுங்கள். தளபதிக்காக வந்திருக்கீங்களா? வந்தால் நல்லா இருக்கும். பார்க்கலாம், புதுசாக எதனா மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? பார்க்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் வரட்டு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்க அதிகமாக தான் வருது. என்னென்ன கோரிக்கைலாம் வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தான் தெரியும், அவர் வந்து சொன்னாதான் தெரியும். தமிழக வெற்றிக்காக அந்த கட்சியை வந்து முதல் மாநாடை முன்னிட்டு மக்களுக்கு வந்து தளபதி வந்து நல்லது செய்வார்ன்றது ஒரு உறுதிப்பா. ஏன்னா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இவ்வளோ கோடி மக்கள் வந்துக்கிறாங்க இங்கே. புரியுதா? 2020 நல்லா ஆட்சி போறக்குன்றது உறுதிப்பா. இது மகிழ்ச்சியாக பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கும். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இவ்வளோ கூட்டமாக இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தீங்க. ஸோ தளபதி வந்து என்ன நல்லா பேச போகிறா பார்க்குறீங்க? மக்களை பற்றி நல்லது பற்றி பேசுவார், வரணும் கண்டிப்பாக. புரியல. இளைய தளபதி ஆட்சிக்கு வரணும். இந்த ஆட்சியை வந்து அவங்க எடுத்து நடத்தணும். யாரும் வந்து எங்களுக்கு எதுவும் செய்யலை. எங்கள் புள்ள வந்தாலும் அதை எடுத்து செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ தளபதி வந்து எல்லாருமே எடுத்து செய்வாங்க, நீங்கள் நம்பிக்கை போடுறீங்க? கண்டிப்பாக. நல்லா அருமையாக வருவார், நல்லா பண்ணுவார். வந்தார்னா நல்லா பண்ணுவார். ஆமாம், அருமையாக பண்ணுவார். பண்ணணும், நல்லா விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா பண்ணணும். விவசாயிகளுக்கெல்லாம் அங்கங்கே வந்து செட்டுகளை தண்ணி செட்டு போட வைக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டு போட்டு தரணும். இந்த மருந்துகளை அதுங்களை வச்சுக்கிறதுக்கு, மூட்டைகளை வச்சுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும். தமிழ்நாடு விவசாயம் தானே, அது கொஞ்சம் நல்லா பண்ணணும் விவசாயிகளுக்கு. இல்லை, நாங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. நாங்கள் நினச்சதை விட அதிகமாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம். என்னென்ன கோரிக்கை வைப்பாருன்ற ஐடியா இருக்கா? இல்லை, அவர் என்ன கோரிக்கை வைப்பாருன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் எதாவது பெட்டராக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போவே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. இன்னும் ஒரு பேசி முடிச்சிட்டாரு, இந்த கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டம் முடிஞ்சால் இன்னும் அதிகமாகவும் இல்லை, எப்போயுமே அதிகமாக தான் இருக்காங்க. இன்னும் தெரியாதவங்க இது மூலமாக தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி விட்டு இது பண்ணுறாங்க. ஒரு வழியாக விட்டால் ஜனங்க அலமோதாத வரும்ல. ஃபுல்லாக 4 பக்கம் 4 கேட்டு போட்டு வச்சுறாங்க. எப்படி ஒரு வழி ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க? எப்படிப்பா வருது? பசங்க எல்லாம் ஃபுல்லாக லேடிஸாக வந்திருக்கோம். ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக ஜென்ட்ஸ்னால் பரவாயில்ல, ஏறி 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 குதிச்சுட்டு வராங்க. லேடிஸ் எப்படி போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாம் ஒன்றா தான் விடுறாங்களே, மாற்றி மாற்றி எல்லாம் நடுவில் குழந்தை குட்டி எல்லாமே தாண்டி அங்கே வந்திருக்கோம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. போலீஸ்லாம் புரியலங்க. ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் 5 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்க எல்லா சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ள எல்லாரும் அடிக்கிறாங்கல்ல, விரட்டுறாங்க. பாதையே இல்லை. இதாச்சுங்கிறாங்க. எதுக்கு போகிறாங்க என்னன்னு ஒன்றும் புரியல. போனதுக்கு சத்தியமாக ஏமாற்றம். உள்ள அது உள்ள வழியில் தடை பண்ணிட்டாங்க ப்ரோ. ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு. எங்கள் இதய தளபதி தங்க தளபதி. நாங்கள் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு மீனவர் பயிற்சிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மொத்தம் 150 பேர் வந்திருக்கிறோம். மொத்தம் 3 பஸ்ஸு தளபதிக்காகவே வந்துக்கிறோம். இது பார்த்தா முதல் மாநாடு மாதிரி தெரியவே இல்லை.
எந்தவித அரசியல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதர் தளபதி என்ற அடையாளம், ஒரே அடையாளத்தால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் கூட்ட முடியுதுன்னா அது அவரால் மட்டுமே சாத்தியம். எல்லாம் தளபதிக்கு. 2026 பெரிய மாற்றம் நடக்கும். எங்கள் ஓட்டு முழுக்க தளபதிக்கு மட்டுமே. தளபதி ஃபர்ஸ்ட் மாநாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, நல்லா தான் போகுது, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. எல்லாமே எதிர்பார்த்து வந்தீங்க? எங்கள் அண்ணனை பார்க்கணும். நாங்கள் எல்லாருமே நல்ல சிஎம் ஆகணும். கொள்கை எப்படி சட்டமுறை கொண்டு வருகிறோம் பார்க்கலாம். என்னென்ன சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கல்வி சார்ந்து அதிகமாக பேசுவார்னு நினைக்கிறேன். கல்வி சார்ந்து அதிகமாக பேசுவாங்க. இளைஞருக்கு அதிக சப்போர்ட் கொடுப்பாருன்னு ஆசை. புரியல. இளைஞர்களுக்கு அதிக சப்போர்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் தருமபுரி வந்துக்கிறோம். 26 அவர் தான் சிஎம். தருமபுரியில் தான் வந்துக்கிறேங்க. கூட்டவர்களாக அக்செப்ட் பண்ணல. ஆனால் சரியான கூட்டம் வந்துச்சு. ஆனால் 26ல நம்ம தான் தளபதி பேசுனா அவ்வளவுதான். எல்லாருமே சொல்ற ராணுவ படை. எதிர்பார்ப்பே இல்லாம வந்திருக்கோம் ப்ரோ. அவர் எது பேசினாலும் பரவாயில்ல, கேட்க நாங்க ரெடி ப்ரோ. பண்ணுவோம், நாங்க ரெடி. தளபதி தான் தெளிவா. இன்றைய முதல்வர் அவர் தளபதினாலே மாஸ் தான். இன்னைக்குமே மாஸ் தாங்க. நாங்க வந்திருக்கீங்க, இன்னொரு எதுவுமே சொல்ல. அவர் சொன்னா நிறைய செஞ்சிருக்காரு, சொல்லிட்டு நிறைய செய்வார். அப்படியா? இந்த அளவுக்கு கூட்டு வரல எதிர்பார்த்தீங்களா? இது வரலாறு காணாத மாநாடா இருக்க போகுது. அதே நான் சொல்றேன். இவ்வளவு கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? இல்ல, சத்தியமா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப கிரௌடா இருக்குது. நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. எந்த கட்சியில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நம்புறோம். தெரியல, பார்த்தாதான் தெரியும். எல்லாமே அடுத்த தளபதி அவர் தான், பிரதமரே அவர் தான், முதல்வரே அவர் தாங்க. ஆமாங்க. சார் மயக்கம் கேட்க வந்து விழுந்துட போறாரு. என்ன சேனல் இது? யூடியூபா? பேர் சொல்லுங்க. சென்னை ட்ரெண்டிங்க போட்டுருவீங்களே, எடிட்ல தூக்க மாட்டீங்கல்ல? அவர் வந்து அது எப்படி நான் சொல்றது, கல்வி கல்வி இல்ல இருந்தாலும் அவர் தான் வருவார். கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் வருவார். அவர் தான் சொல்லாத எல்லாமே செய்வாரு. அதனால அவர் எது சொன்னாலும் ஓகே தான். அவர் தளபதி ஓகே, அவர் வந்தாலே ஓகே தான். ஆமா, அவர் தான். வேற லெவலில் இருக்குண்ணா, செம பயங்கரமாக இருக்குண்ணா. இந்த மாரி கூட எங்கேயுமே பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். உள்ளெல்லாம் போயிட்டாங்கண்ணா, விட்டு வேற உள்ள நிறைய பேர் போயிட்டாங்கண்ணா. நாங்கள் பொறுமையாக போனாலும் போயிட்டு இருக்கிறோண்ணா. இன்னும் பார்க்கலாம், இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். எல்லாமே உண்டுண்ணா, எல்லாமே செய்வார்ண்ணா அவர். தளபதி தானா, தளபதி தான், என்றும் தளபதி தானா. வரலாம் சொல்லுங்க. தளபதியோட ஃபர்ஸ்ட் மாநாடு எப்படி பார்க்குறீங்க? லெவல் தலை இந்த ஒரு அத்த மாநாடே தேவை. சரிங்களா? இந்த ஒரு மாநாட்டிலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்துக்கிற மக்களே எல்லாரும் ஓட்டு போட்டாலுமே அதே போதும். சரிங்களா? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ப்ரோ? ஒரு மாநாடு நான் எப்படின்னா வச்சுக்கலாம், எதிரே பார்க்கல. எப்படி இருக்குன்னா, சரி கம்மியான கூட்டம் வரும், இருக்கிற மாரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இருக்கிற கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. சென்னையிலேருந்து எங்கேருந்து எல்லா இதுவும் வந்துக்கிறாங்க. வேறு லெவல் தலை. அதுதான் 2026 கன்ஃபார்ம் தலை. இப்பயே வந்துட்டார் தலை. மக்களை பார்த்தா தெரியல அவனுக்கு. மக்களை பார்த்தா தெரியுதா இல்லையா? உள்ள வந்து பாரு, அவ்வளோதான் வந்துட்டாப்ல. நம்ம தான் 2026 முதல்வரே தளபதி தான். அவ்வளோதான், விஜய் தான் முதல்வர். நாளைய முதல்வர் முதல் வந்திருக்கேன் மாநாட்டுக்கு. மக்கள் கூட்டம் எப்படி கடலான திரண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீடியாவை ஸ்டாலினோ இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தாலே இதை பார்த்து தெரிஞ்சிருக்கான்.
அவரே மேண்டிட்டு இருப்பார். பார்த்தீங்களா எப்படியும் 10 லட்சம் பேர் நாங்கள் அதுக்கு மேலேயே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே விஜய் என்ன இதுவே போதும், நாங்கள் பேசலே தெரியவேணா. கூட்டத்தை பார்த்தாலே நான் எதிர்கட்சி அணி மேண்டிட்டு இருப்பாங்க. ஒரே வார்த்தை 2026 அண்ணன் வந்துடுவார். கண்டிப்பாக ஆட்சி பிரிஞ்சிடும், அண்ணன் வருவார். தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் எல்லாம் வந்துட்டீங்க. போயிட்டு இருக்கோம் தலை, வெறித்தனமாக இருக்கும் மாநாடு. அதுக்காக தான் நம்ம தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். ஏதாவது புதுசாக அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த 40 நிமிஷம் 45 நிமிஷம் நான் தான் பேச போகிறாரு ஃபஸ்ட்டு ஸ்பீச், அதை பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறோம். என்ன நல்லா பேசுவோம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபுல்லாகவே அரசியல் பற்றி தான் பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் எல்லா அரசியல்வாதியும் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, யாரும் பண்ணதில்லை. நம்ம ஆள் சொல்கிறத பண்ணுவார், அதுக்காக பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். பிடிச்சி பார்க்க போகிறேன் எனக்கு தளபதி. ரொம்ப வெறி, ரொம்ப தளபதினா வெறி, எனக்கு ரொம்ப வெறி. எப்போ தளபதி எப்போ